உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீகம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவான் என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு அதி அற்புதமான வாகன யோகங்கள் எல்லாம் தருகிறார். அதி அற்புதமான வாகன யோகம். இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, ப்ரமோஷனுக்கு பண்றீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் வேற என்னெல்லாம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குரிய ரொம்ப நாள் ட்ரீம் ஜாப்னு ஒன்று இருக்கும். நான் எப்படியா GM ஆகணும், நான் இந்த கம்பெனில டீம் லீடர் ஆகணும், நான் தான் ஓவரால் ஹெட் ஆகணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். என்ன? ஒரு கனவு கனவாக இருக்கும் வரை அது கனவாகவே அழகாக இருக்கும். அந்த கனவு நிஜமாகும் பொழுது அதன் ஆன்மா உடைந்து விடும் அப்படின்னு. இந்த 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வரும்போது பிரஷர் தாங்க முடியாது உங்களால. திடீர்னு டீம் லீடர் ஆகிட்டாங்க, இந்த டீம் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்றது கஷ்டம். திடீர்னு டீம் மெம்பர் ஆயிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னோட வாழ்க்கையில நான் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, யுவர் என்ன வெரி பிக் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் லெவல் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்து சனி பகவானை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா, உங்களுக்கு பிரஷர், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். 4 5 6 பார்ப்பவர் 10 பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிராண்ட் ஆக போறீங்க, பிராண்ட் ஏற்படும். சோ அடுத்ததாக ராசியே பார்க்கிறார் சனி பகவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ரோகங்கள் சரியாகிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால பிராண்ட் ஆக போறீங்க. முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பதவிக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ அந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிரும் 4ஆம் இடத்துல. அதே மாதிரி தாயாரின் உடல்நிலை, என்ன உடல்நிலையா இருந்தாலும் அந்த உடல்நிலை எல்லாம் சரியாயிடும். தனுசு ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான உயரங்களை வாழ்க்கையில் அடைய போகிறீர்கள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிநாதன் 1 2 குடையவன், 1 2 3ஆம் இடத்தில் மறைகிறான். இது பேர் என்ன? இது பேர் தான் சகாய சனி என்று பொருள். 3ஆம் இடத்தை சனி பகவான் 3 4 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? சொத்து. 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதை பார்க்கும்போது புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, குழந்தை பிறக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை சனி பகவான் என்ன பண்றார்? 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்த்துறார். உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்றார்? உங்களுடைய இதை பார்த்துறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய அயன சயனஸ்தானம் என்று பொருள். அயன சயனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே ஒரே தூக்கி உங்களுடைய ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி பண்றார். உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி பண்றார். உங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்றார். இப்போ 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சொல்ல முடியாத பிரச்சனை சார் எனக்கு, என் ஒய்ஃபுக்கும், அதெல்லாம் சரி பண்றாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி அவ்வளவு நல்ல 2 குடையவராகவும் இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், நம்ம பேர்லயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நம்மளே ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பிசினஸ் இனிஷியேஷன்ஸ் பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரும். 9ஆம் இடத்து சனி பகவானும் அதற்கேற்றபடி 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 6 தாண்டிய பயணம், இங்கிருந்து கேரளா போறது, இங்கிருந்து பெங்களூர் போறது போன்ற 6 தாண்டிய ஆர்டர்ஸ் எடுக்கிறது போன்றவை ஏற்படும். ஒரு விஷயம், அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க வெளியிட்டு போய் மோஸ்ட் கேர்ஃபுல். இது 2 மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ டெய்லி காலையில் எந்திரிச்சு பிராம் பிரீம் ப்ரோம் சக மந்தாய சுவாகா இதை மட்டும் சொல்லிட்டே இருங்க. சனி பகவானை அருளை பெறலாம். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு, சார் படாத பாடுபட்டேன் சார், ராசியில உட்காந்துக்கிட்டு இந்த 2.5 வருஷமும், சொல்ல போனா 5 வருஷம் ஏழரை சனியாங்கிறத ஆரம்பிச்சதுல இருந்து ஜென்மசனி போட்டு ஒரு உலட்டி எல்லாரையும் போட்டு குழப்பி சனி பகவான் ரொம்ப பாடாப்படுத்திட்டார். கவலைப்படாதீங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சரி, 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடம் என்பது என்ன? 2ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது தனத்தை தருகிறார். சனி பகவான் என்ன பண்றார்? உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிராப்தியை தருகிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் 2 3 4 பார்க்க வீடு வாசல், வீடு மனை வாசல் போன்றதை தருகிறார். உயர்கல்வி, உயர் பதவியை தருகிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஆயுஷ் அபிவிருத்தி போன்றவைகள் ஏற்படுகிறது. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்துகிறார் போன்ற நிறைய நல்ல விஷயங்களை
சனி பகவான் பண்றார். இதுல என்ன அப்படின்னா, இந்த 11ஆம் இடம் என்பது மிக முக்கியமான இடம். நண்பர்கள் சந்திப்பு. வாழ்க்கையிலே உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் நீங்க நண்பரா வச்சிருக்கீங்களோ அவங்களோட தகுதி தான் உங்களோட தகுதி. அப்ப என்ன ஆகும், 11ஆம் இடத்துல சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய பார்ட்னர்ஷிப், புதிய புதிய அறிமுகம் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. 11ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது அத்தனை தேவைக்குரியதாகவும் இருக்கிறது. இந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன செய்கிறார், 2ஆம் இடத்தில் இருந்து வந்தவர் தன லாபங்களை தர, ரன்னிங் மணியை தரார். முக்கியமா ரன்னிங் மணி. டெய்லி பொழப்போடணும்னா என்ன வேணும், ரன்னிங் மணி. கடையை திறந்தவொடனே இன்னைக்கு நாள் ரொட்டேஷன் காசு வந்தால் தான் கடையை திறக்க முடியும். அப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சனி பகவான் தருகிறார். மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. கும்பராசி பசங்களை நல்லா படிக்க போறீங்க. சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதால அது நிறைய நன்மைகளை தருகிறார். அடுத்து மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே இந்த ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஜென்மத்துக்கும் மூஞ்சில முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென்ம சனிங்கிறது அவ்வளவு மோசமான விஷயம். ராசியில வருகிறார் சனி பகவான். ராசியில சனி பகவான் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பலம், அதிபலம் உண்டாகிறது. நிறைய பேர் இந்த ஜென்ம சனி தப்பா சொல்லுவாங்க, சனி பலன் ரொம்ப கெடுத்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், 3, 7, 10 இதை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன, உலக புகழ் பெறுகிறீர்கள். மீனராசிக்காரர்கள் உலக புகழ், ரொம்ப வேர்ல்டு பாப்புலரா வரீங்க. காரணம் என்னன்னா, சனி பகவான் தருகின்ற அற்புத பலன். நீங்க எந்த கம்பெனில நம்ம இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்க தான் நம்பர் ஒன் ஆயிடுவீங்க. மீனராசிக்காரர்கள் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் 7 பார்க்கிறார். காதல் வருகிறது. மீனராசிக்காரர்கள் ஃபாரின் பறக்க போறீங்க, வெளிநாடு செல்ல போறீங்க. ரொம்ப நல்ல நேரம். இந்த விட நல்ல நேரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லப்போனா அதுதான் உண்மை. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதே நேரத்துல 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்த உடனே அடுத்து 10ஐ பார்க்கும்போது புதிய தொழில் உண்டாகிறது, தொழில் அமைப்புகள்லாம் உண்டாகிறது. புதுசா நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் போன்றவர்கள், சங்கங்கள், இயக்கங்கள் இருப்பவர்கள் எல்லாம் மிக அற்புதமான நல்ல பேர் எடுப்பீங்க. இந்த மீனராசிக்காரர்கள் இந்த பீரியடை மிஸ் பண்ணா, ஏன்னா 5ல குரு வராரு, இப்பதான் அடுத்த சனி பகவான் 10 பார்க்கிறார். இந்த பீரியடை மிஸ் பண்ணா இதோட ஒரு கோல்டன் பீரியடுங்கிறது உங்க லைஃப்ல கிடையவே கிடையாது. தட் இஸ் த வெரி பிக் டைம், வெரி கிரேட் டைம்னா அது இந்த டைம் தான். ஸோ அதனால மோஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் டைம். இந்த நேரத்தை தவிர உங்களுக்கு சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் போது ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும் உள்ளாக்குவார். ஏதாவது ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம் வர்றது, உடம்பை போட்டு வருத்திக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அப்ப தயவுசெய்து நல்ல நண்பர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிடாதீங்க. அதை மட்டும் நீங்க பண்ணாம இருந்தீங்கனாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆக 12 ராசிகளுக்கு முறைய பொதுவான சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி நடக்கவிருக்கின்ற பலன்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆன்மீகம் பக்தி சேனலில் இணைந்திருங்கள். அடிக்கடி என்னை பார்க்கலாம். நன்றி.